வைப்ரேஷன் இருக்கும் சார் நம்ம வார்த்தைகளில் ஒரு வைப்ரேஷன் இருக்கணும். அதனால தான் பாரதி சொன்னான், பொருள் இருப்பவர்கள் பொருளை தாருங்கள், பொருள் இல்லையா போகிற இடத்தில் கிடைக்கும் என்ற அருள் வார்த்தையாவது சொல். பிச்சைக்காரன் வந்து வாசலில் கேட்குறான், சார் அம்மா தாயே சோறு போடுன்னு. அந்த அம்மா வேகமாக வந்தது, சாப்பாடு சோறு எடுத்துன்னு வந்தது, பார்த்தது. ஆளை பார்த்தா பயங்கரமாக இருக்கிற, போய் மூட்டத்துக்கு ஏதாவது வேலை செஞ்சு பழைக்க வேண்டியதானே, பிச்சை எடுக்கிற. அவன் கோவப்படல சார், கோவப்படலை. கோவப்பட்டா அவன் நினச்சது நடக்காது. அம்மாடி நீ கூட பார்க்கறதுக்கு நயன்தாரா மாதிரி தான் இருக்கிற, சினிமாவில் நடிக்கவா போனேன், இதுங்களுக்கெல்லாம் வடித்து கொட்டுறதுக்கு தானே இந்த வீட்டிலே இருக்கிற. அந்தம்மா அழுது சார், வருஷ கணக்கில் வடித்து போடுறேன், ஒன்று கூட நன்றி இல்லைடா, எங்கேருந்தோ வந்தவன்டா நீ, என்னை பார்த்து வருத்தப்படுற பத்தியா, கவலைப்படாதரான்னு சூடாக 4 இட்லி கையில் கொடுத்து சாப்பிட வச்சுது சார் அந்த அம்மா. அவன் கோவப்பட்டு வார்த்தைகளை உதிர்த்துருந்தான்னா அது அந்த பழகுமா, என் தம்பி மாறுறா நீ, உனக்கு எப்பப்போ பசிக்குது அப்பெல்லாம் வாடா தரேன்னுதுன்னா ஒரு உறவாயிட்டான் சார் அவன். வார்த்தைகள் இருக்கிறது வாழ்க்கையின் சிறப்பு. நீங்கள் நல்ல வார்த்தைங்க பிளெஸ்ஸிங்காக சொல்லுங்களேன் சார், என்ன அருமை, பாராட்டுங்கன்ற. நான் உயர்வை பாராட்டுவதும் கிடையாது, தாழ்வை வருத்தப்படுத்த வைப்பதும் கிடையாது.